ஊசிகள். அறிமுகம். கைத்தையல் செய்யும் பொழுது நமக்கு ஊசி மிகவும் முக்கியமான ஒரு கருவியாக உள்ளது. உங்களுக்கு தையல் செய்ய தேவைப்படும் ஊசி அதன் பயன்பாட்டின் அடிப்படையில் வேறுபடுகிறது. நீங்கள் பயன்படுத்தும் ஊசியின் வகையைப் பற்றி தெரியாமல் இருந்தால் அது நீங்கள் எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்த நினைக்கிறீர்களோ அதற்கு பயன்படாமல் போகலாம். நோக்கங்கள். இந்த வகுப்பின் முடிவில் நாம் தெரிந்து கொள்வது: 1. ஊசி மற்றும் அதன் பாகங்களின் அடையாளம். 2. பல்வேறு வகையான ஊசிகள் மற்றும் அதன் பயன்பாட்டின் அடையாளம். 3. ஊசிகளைப் பிடித்து தையல் பணியில் பயன்படுத்துதல். ஊசிகளைப் பற்றிய விரிவுரை. கைத்தையல் ஊசிகள் அனைத்து வகையான கைத்தையல் பணியில் பயன்படுத்தப்படுகிறது. ஊசி 3 பாகங்களைக் கொண்டது, அதாவது புள்ளி, தண்டு மற்றும் கண்கள். புள்ளிகள் கூர்மையாகவும் மற்றும் கண் மென்மையாக பளபளப்புடன் உள்ளது. கைத்தையல் ஊசிகள் பல்வேறு புள்ளிகள் மற்றும் பல்வேறு அளவுகளில் கிடைக்கின்றன. கைத்தையல் பணி செய்ய குறுகிய, நீள்வட்ட, கண் மற்றும் நடுத்தர நீளம் உள்ள ஊசிகளை தேர்ந்தெடுக்கவும். ஊசியின் பல்வேறு வகைகள். கடையில் பலவிதமான தையல் ஊசிகள் கிடைக்கும். ஆனால் நீங்கள் உங்களுடைய சிறப்பான தையல் திட்டத்திற்கு பொருத்தமாக உள்ள சிறந்த ஊசிகளை வாங்க வேண்டும். இப்பொழுது நாம் 2 வகையான ஊசிகளைப் பற்றி பார்க்கலாம், அதாவது கிரேவல் ஊசிகள் மற்றும் ஸ்ட்ரா மில்லினர் ஊசிகள். கிரேவல் ஊசிகள். கிரேவல் ஊசிகள் ஒரு நீள்வட்ட கண் உள்ளது, எனவே எளிதாக நூல் கோர்க்க முடியும். அவைகள் 1 முதல் 12 வரையிலான பல்வேறு அளவுகளில் வரும். எண் 1 முதல் 5 வரை உள்ள கிரேவல் ஊசிகள் தடித்த அளவிலான ஊசிகள் என வகைப்படுத்தலாம். எண் 6 முதல் 9 வரையுள்ள ஊசிகள் நடுத்தர அளவிலானவைகள் என வகைப்படுத்தலாம். மற்றும் 10 முதல் 12 வரை உள்ள ஊசிகள் மெல்லிய அளவிலானவைகள் என வகைப்படுத்தலாம். பொதுவாக கைத்தையல் பணிக்கு மிகவும் பொருத்தமான கிரேவல் அளவு எண் 9 ஆகும். மேலும் கிரேவல் ஊசிகள் எம்ப்ராய்டரி வேலையில் பயன்படுத்தப்படுகின்றன. கிரேவல் ஊசிகளின் பயன்பாடு. கிரேவல் ஊசிகள் பல வகைகளில் வருகிறது. ஒவ்வொன்றும் வெவ்வேறு பயன்பாட்டினை கொண்டுள்ளது. மென்பட்டு போன்ற மெல்லிய எடை குறைந்த துணிக்கு மெல்லிய ஊசியை தேர்வு செய்யவும். கேம்ப்ரி மற்றும் ட்வில் போன்ற நடுத்தர எடை துணிகள் மற்றும் கனரக துணிகளுக்கு நடுத்தர அளவு ஊசியை பயன்படுத்த வேண்டும். நெசவு நெருக்கமாகவும் அடர்த்தியாகவும் உள்ள ட்ரில் போன்ற தடித்த துணிகளுக்கு தடித்த ஊசிகள் தேவைப்படுகிறது. தளர்வான நெசவு உள்ள நடுத்தர எடை அல்லது கனம் உள்ள சணல் மற்றும் லினன் போன்ற துணிகளுக்கு தடித்த ஊசிகளை பயன்படுத்தலாம். ஸ்ட்ரா மற்றும் மில்லினர். ஸ்ட்ரா மற்றும் மில்லினர் என அறியப்பட்ட ஊசி கூர்மையான ஊசி போல் அதே வடிவம் கொண்டது, ஆனால் அளவில் கூடுதல் நீளம் உடையது. ஸ்ட்ரா அல்லது மில்லினரை பேஸ்டிங், ஃபீல்டிங் மற்றும் மில்லினரி வேலையில் உபயோகப்படுத்தலாம். நிபுணரின் குறிப்புகள். நாம் ஊசிகள் பயன்பாட்டின் மீது நிபுணர் பரிந்துரைக்கின்ற சிறந்த நடைமுறைகளை ஆய்வு செய்வோம். கைத்தையல் வகையின் அடிப்படையில் சரியான ஊசியை தேர்ந்தெடுக்கவும். நெருக்கமான நெசவு உள்ள துணிகளுக்கு கூர்மையான ஊசியை மட்டும் பயன்படுத்தவும். தளர்வான நெசவு உள்ள வேலைகளுக்கு மொட்டையான ஊசியை பயன்படுத்தவும். பாதுகாத்தல். பயன்படுத்திய பிறகு ஊசிகளை எதிர்கால பயன்பாட்டிற்காக பாதுகாத்து வைக்க வேண்டும். நாம் இப்பொழுது ஊசிகளை பாதுகாப்பாக வைக்க பரிந்துரைக்கும் வழிகளை பார்ப்போம். ஊசி தொகுப்புகளில் பயன்படுத்தப்படும் காகிதம்
ஊசிகளை துருப்பிடிக்காமல் தடுக்கும் சிறப்பான வகையை சேர்ந்ததாகும். எனவே ஊசிகளை தொகுப்பில் வைத்து பாதுகாப்பது அறிவுள்ளதாகும். மேலும் நீங்கள் உலோகம் அல்லது பிளாஸ்டிக் பெட்டியில் ஊசிகளை வைக்கலாம். ஊசிகளை குத்தி வைக்கும் ஸ்பாஞ்சுகளும் கிடைக்கும். இதில் தற்காலிகமாக ஊசிகளை குத்தி வைக்கலாம். இவைகளை பாதுகாப்பு முறைக்கு பரிந்துரைப்பதில்லை. ஏனென்றால் இவைகள் ஈரம் ஈர்க்கும் பருத்தி அல்லது பஞ்சினால் செய்யப்பட்டது. இதனால் ஊசிகள் எளிதாக துருப்பிடிக்கும். ஊசிகளை பாதுகாக்கும் பொழுது அவைகள் சுத்தமாக மற்றும் அழுக்கு இல்லாமல் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தவும். ஊசிகளில் தூசி இருந்தால் அவைகள் ஈரப்பதத்தை ஈர்க்கும். அதனால் எப்போதும் ஊசியினை தூசி மற்றும் அழுக்கு இல்லாமல் வைக்கவும். ஊசிகளை எப்படி பயன்படுத்துவது? இப்போது ஊசியை பயன்படுத்தும் சரியான முறையை பார்ப்போம். தையல் செய்யும் பொழுது ஊசியின் தண்டினை உங்கள் கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரல் நடுவில் பிடிக்கவும். ஊசியின் முனை உங்களை விட்டு விலகி இருக்கட்டும். நீங்கள் தைக்கும் பொழுது உங்கள் நடுவிரலால் ஊசியின் கண்ணின் மொட்டையான முனையை அழுத்தவும். உங்கள் நடுவிரலை விரல் உறையினால் பாதுகாக்கவும். பாதுகாப்பு. ஊசிகளை கையாளும் பொழுது மனதில் பாதுகாப்பு அம்சங்களைப் பற்றி தெரிந்து வைப்பது முக்கியம். குழந்தைகளிடமிருந்து ஊசிகளை எப்பொழுதும் தூரத்தில் வைக்கவும். நீங்கள் ஊசியை தற்காலிகமாக கூட அணிந்துள்ள ஆடைகளில் குத்தி வைக்கக்கூடாது. ஒருபோதும் உங்கள் வாயில் ஊசிகளை வைக்கக்கூடாது. தற்காலிகமாக ஊசியை வைக்க ஊசி குத்தும் ஸ்பாஞ்சை பயன்படுத்துவது பாதுகாப்பானது. இந்த வழியில் நீங்கள் எப்பொழுதும் அதை தேவைப்படுகிறதோ அப்பொழுது எளிதாக ஊசியை கண்டுபிடிக்க முடியும். ஊசியை எடுக்கும்போது அதன் கூர்மையான முனையை பிடித்து எடுக்கக்கூடாது. அவ்வாறு செய்யும் பொழுது உங்கள் விரலில் காயம்பட வாய்ப்பு உண்டு. நீங்கள் ஊசியின் கண்படிவ முனை அல்லது தண்டுப்பகுதியை பிடித்து எடுப்பது நல்லது. நீங்கள் எப்போதும் ஒருவருக்கு ஊசியை கொடுக்க நினைக்கும் பொழுது கூர்மையான இறுதிப்பகுதி அந்த நபரை நோக்கி இருக்குமாறு கொடுக்கக்கூடாது. கவனக்குறைவாக இருந்தால் இது அந்த நபருக்கு காயத்தை ஏற்படுத்தும். எனவே எப்போதும் ஊசியின் கண்பகுதி அடுத்தவரை நோக்கி இருக்குமாறு கொடுக்கவும். தையல் செய்யும் பொழுது காயம் படாமல் இருக்க நீங்கள் ஊசியை உங்களை விட்டு அல்லது நெருங்கி அருகே உள்ள வேறு ஒருவரை விட்டு தூரத்தில் இழுக்க வேண்டும். எனவே எப்போதும் ஊசி முனையை கவனித்து அது எங்கே உள்ளது என்பதில் விழிப்புடன் இருக்க வேண்டும். நூல் மிகவும் நீளமாக இருந்தால் வேறு ஒருவரை காயப்படுத்த வாய்ப்புகள் உள்ளன. எனவே தரமான நீளம் வைப்பது நல்லது. ஊசியின் கண்பகுதி மொட்டையாக உள்ளது என்றாலும் அதனை நடுவிரலால் அழுத்தும் பொழுது அது துளைக்கும் தன்மை உடையது. இதனால் தைக்கும் பொழுது ஊசியை தள்ளுவதற்கு எதை பயன்படுத்துவது என்றால் ஒரு கவசம் வைத்து உங்கள் நடுவிரலை பாதுகாக்க வேண்டும். சுருக்கம். இத்துடன் நாம் இந்த வகுப்பின் முடிவிற்கு வந்துவிட்டோம். போகும் முன்பு இந்த வகுப்பில் நாம் கற்றதை மீண்டும் ஞாபகப்படுத்துவோம். 1. ஊசி 3 பாகங்களைக் கொண்டது, அதாவது புள்ளி, தண்டு மற்றும் கண். 2. ஊசிகளில் 2 வகைகள் உள்ளன, அதாவது கிரேவல் ஊசிகள், ஸ்ட்ரா மற்றும் மில்லினர். இவைகள் அதன் அளவைப் பொறுத்தது. இதில் பல பயன்பாடுகள் உள்ளன. 3. ஊசிகளை காகிதத் தொகுப்பு, உலோகம் மற்றும் பிளாஸ்டிக் பெட்டிகளில் பாதுகாக்கலாம். 4. நீங்கள் தைக்கும் பொழுது நடுவிரலைக் கொண்டு ஊசியின் மொட்டையான கண்பகுதியை அழுத்தவும். 5. ஊசிகளை கையாளும் பொழுது விபத்துக்களை தடுக்க
பாதுகாப்பு முறைகளை கடைபிடிக்க வேண்டும். முடிவுரை. இப்பொழுது நீங்கள் ஊசி மற்றும் அதன் பயன்பாடுகளைப் பற்றியெல்லாம் படித்தீர்கள். நமது அடுத்த வகுப்பில் நூல் மற்றும் அதன் பயன்பாடுகளைப் பற்றி படிக்கலாம்.